பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக மேற்கு வங்க கல்லூரி விழாவில் காங்கிரஸ் தலைவர் சோனியா கூறினார். மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் கானிகான் சௌத்ரி என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா சனியன்று நடந்தது. அடிக்கல் நாட்டி பிரதமர் மன்மோகன் சிங் பேசும்போது, கல்வித்துறையில் போதுமான கவனம் செலுத்தாமல் பொருளாதார வளர்ச்சியை நாடு எட்டுவது மிகவும் சிரமம் என்று கூறினார். அதனால்தான் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை 4% ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உயர்த்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். நம்முடைய இளைஞர் சமுதாயத்தினருக்கு உலகத்தரமான கல்வி கிடைக்க செய்ய வேண்டும் என்றும், அதன் மூலம் உலக அரங்கில் இந்திய விஞ்ஞானிகள், என்ஜினியர்களுக்கு சிறப்பான இடம் கிடைக்கும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பேசுகையில், பெண்களின் முன்னேற்றத்துக்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பட்டியலிட்டார். இப்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடும் சட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் சோனியா உறுதி கூறினார். விழாவில் மேற்கு வங்க கவர்னர் MK நாராயணன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். முதல்வர் மம்தா பானர்ஜி விழாவை புறக்கணித்து விட்டார்.